Hey everyone, this is Bhuvi. தக்காளி சூப் ரெசிபி இது எங்கள் அம்மாவோட ஸ்டைல் வே ஆஃப் மெத்தடு. அவங்கக்கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டேன். அவங்க வந்து சும்மா பிரமாதமாக பண்ணுவாங்க இந்த தக்காளி சூப்பு. அவங்க அளவுக்கு என்னால் பண்ண முடியலன்னா ஓரளவுக்கு நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றி ஒரு பாத்திரத்தில் ஒரு வெங்காயம் அளவுக்குள்ள 1/4 வெங்காயம் ஃபஸ்ட்டு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்பு, சீரகம், மிளகு, தனியா இதை வந்துட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிக்கோங்க. கொரன்னு இல்லாமல் நல்லா அரைச்சிக்கோங்க. தக்காளி தான் சூப்புக்கு மெயின் டிஷ்ன்றதுனால எவ்வளோ தக்காளி போடணுமோ நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வந்து எங்கள் 2 பேருக்குன்றது அளவுக்கு நான் 4 தக்காளி வீதம் போட்டு அந்த வெங்காயத்தோடையே நல்லா வதக்கிக்கிட்டேன், மஞ்சத்தூள் போட்டு. அதுக்கப்புறமா இந்த மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கோம்ல, தனியா, மிளகு எல்லாம் அதெல்லாம் போட்டு நல்லா ஒரு வதக்கி தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். ஒரு மாதிரி அந்த வாசனை போகணும், அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுட்டு கையாலே நம்ம புளி கரைசல் கரைப்போம்ல, அந்த மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ ஃபஸ்ட்டு திக்காக, அப்புறமா ஒரு செகண்ட் திக்கு, அப்புறம் தேர்ட் திக்குன்ட்டு அப்படி வரும். அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டு கரைச்சி, ரொம்ப தண்ணி ஊற்றி கரைச்சிடாதீங்க, ஓரளவுக்கு கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் வந்துட்டு 3 ஸ்பூன் ஆயிலில் பட்டை, லவங்கம், கிராம்பு, பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டுக்கோங்க. அப்புறம் வெங்காயம் மிச்சம் இருக்குல்ல, அதை அரிஞ்சு போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அண்ட் கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம அந்த தக்காளி சூப்புக்கு அந்த கரைசல் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை ஊற்றிட்டு கொதித்த உடனே, ஒரு கொதி வந்த உடனே கொத்தமல்லி போட்டுட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். கல் உப்பு போட்டுக்கோங்க. நான் வந்துட்டு வீடியோவில் ஆட் ஆகலை, கல் உப்பு வந்துட்டு போட்டுக்கோங்க. இல்லை நார்மல் சால்ட்டு போட்டுட்டு தேவையான அளவுக்கு போட்டுட்டு நீங்கள் வந்துட்டு சர்வ் பண்ணலாம். சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம், இல்லை அப்படியே வெறுமனே கூட ஈவினிங் டைம் சூப்பாக நீங்கள் குடிக்கலாம். இது நாங்கள் வந்துட்டு வீட்டிலலாம் சாதத்தில் போட்டு சாப்பிடுவோம், சூப்பராக இருக்கும். ட்ரை இட் அட் யுவர் ஹோம். ஓகே, பை பை, see you later.